எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு தமிழ் கதை. இந்த கதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முயலும் ஆமையும். முயல்னா ராபிட், ஆமைனா டார்டாஸ். டார்டாய்ஸ் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல. டார்டாஸ். முயலும் ஆமையும் அதை பத்தின ஒரு கதை தான். இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதை நிறைய வாட்டி நாங்களும் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதை கேள்விப்படாதவங்களுக்கு இப்ப நான் படிக்க போறேன். ஒரு காட்டில் முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. முயல்னா ராபிட். ஒரு காட்டுலனா ஒரு ஃபாரஸ்ட்ல. அது தன்னை விட வேகமாக வேறு யாராலும் ஓட முடியாது என்ற மிகுந்த தற்பெருமை கொண்டிருந்தது. அந்த முயலுக்கு வந்து என்ன மாதிரி யாராலையுமே ஃபாஸ்டா ஓடவே முடியாது அப்படின்னு ஒரு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் கொண்டு இருக்கு நம்ம முயல். தூரத்தில் ஒரு ஆமை மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஸோ முயல் ஆமைனா என்ன? ஆமைனா டார்டாஸ்க்கு ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப மெதுவாக தான் மூவ் பண்ணும். ஒரு ஆமை அங்கே நடந்து வந்துட்டு இருக்கு. மெதுவாக நடந்து வருது. அதை கண்ட முயலுக்கு தற்பெருமை இன்னும் அதிகமாகி ஆமையை வம்பிழுக்க தயாரானது. ஆமை ரொம்ப மெதுவாக தானே மூவ் ஆகும். அதை பார்த்த உடனே இன்னைக்கு நம்ம பாரு நல்லா அவனுக்கு இன்னும் பயங்கர ஜாஸ்தியா தற்பெருமை வந்திருக்கு. யாருக்கு? நம்மளுக்கு முயலுக்கு. அந்த ஆமையை போய் கொஞ்சம் வம்பு இழுக்கலாம், அவனை வந்து கொஞ்சம் நக்கல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அவன்கிட்ட போய் சொல்லுது. ஆமையின் அருகே துள்ளி குதித்து சென்ற முயல், என்ன ஆமையாரே, இந்த வேகத்தில் போனால் எப்போது ஊர் போய் சேர்வது என்று ஏளனம் செய்யுது. போய் ஆமை பக்கத்துல போய் கேட்குது. துள்ளி துள்ளி குதிச்சு போய் கேட்குது. என்ன ஆமை சார், இவ்வளோ மெதுவாக போனீங்கன்னா வீட்டுக்கு எப்போ போவீங்க, ஊருக்கு எப்படி போவீங்க அப்படின்னு நக்கலா கேட்குது இந்த ஆமை. யார்? முயல். முயலின் ஏளனத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் இருந்த ஆமையிடம், என்னுடன் ஓட்டப்பந்தயம் வர முடியுமா என்று கேட்டது சேட்டைக்கார முயல். அதை கண்டுக்கல. ஆமை வந்து முயல் வந்து இவ்வளோ மெதுவாக போனால் எப்படி வீட்டுக்கு போவீங்க அதெல்லாம் கேட்டதில்ல, பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. ஆமை பாட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த முயல் வந்து திரும்பவும் நக்கல் பண்ணலாம்னு சொல்லிட்டு, என்னோட ஒரு ஓட்டப்பந்தயம் வரீங்களா? ஓட்டப்பந்தயம்னா ரன்னிங் ரேஸ்க்கு வரீங்களா அப்படின்னு நக்கலா கேட்குது. அப்ப சற்றே தயங்கிய ஆமை முயலுக்கு பாடம் புகட்ட இதை விட வேறு வாய்ப்பு கிடையாது என்று நினைத்து நண்பர்கள் முன்னிலையில் ஓட்டப்பந்தய போட்டிக்கு ஒப்புக்கொண்டது. அதை பார்த்துட்டே இருக்கு இந்த ஆமை. எப்ப பார்த்தாலும் இந்த முயல் வந்து நம்மளை வந்து இது மாதிரி ஏளனம் பண்ணிட்டே இருக்கு. நம்ம எப்படியாவது ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும், அதாவது ஒரு பாடம் புகட்டணும், அதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்னு முடிவு பண்ணிட்டு நிறைய மற்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க, மற்ற அனிமல்ஸ்லாம் இருக்காங்க. யாரு? ஒரு கரடி இருக்கு, ஒரு மான் இருக்கு, ஒரு குரங்கு இருக்கு, அப்புறம் ஒரு நரி. அவங்க எல்லாரோட முன்னிலையில சொல்லுது, சரி முயல், நீயும் நானும் ஒரு ரேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. போட்டி தொடங்கியது. எப்படியும் நாம் தான் வெல்லப் போகிறோம் என்ற இருமாப்புடன் போட்டியை தொடங்கிய முயல் பாதி வழியில் நன்றாக தூங்கிவிட்டது. ரேஸ் எங்க முடிய போகுதுன்னு சொல்லியாச்சு. இந்த தூரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஆமை நடந்து வர்றதுக்குள்ள நான் எப்படியும் ஓடி போயிடுவோம், நாம தான் எப்படியும் வெற்றி அடைய போறோம், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கடியில போய் படுத்துக்குது அந்த முயல். ஏன் நான் இப்போ தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா கூட நான் டக்குனு பாதியில் போயிடலாம், இந்த முயலால் ஆமையாலாம் அவ்வளோ சீக்கிரமா வர முடியாது அப்படின்னு ஒரு இருமாப்புனா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் போய் தூங்க போயாச்சு. தூங்க போயிட்டு என்னாச்சு? தூங்கியே போச்சு. இறுதியில் முனைப்புடன் போட்டியிட்ட ஆமை வெற்றி பெற்றது. தற்பெருமை கொண்ட முயலுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்பட்டது. அது என்னாச்சுன்னு, முயல் வந்து மரத்துக்கடியில் அப்படி தூங்க போச்சா, அப்படியே தூங்கியே போச்சு. அதுக்குள்ளே மெதுவாக நகர்ந்தாலும் நம்ம ஆமை வந்து ரேஸை கரெக்டாக முடிச்சு போச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வந்தது. அதனால அதுதான் வெற்றி அடைஞ்சு. இந்த முயல் வந்து மெதுவாக அதை ரியலைஸ் பண்ணி குதிச்சு வர்றதுக்குள்ளே ஆமை வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதனால என்னது? தற்பெருமை வேண்டாம், தன்னம்பிக்கையே போதும். என்னால் தான் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு கர்வம், அந்த ஒரு இருமாப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் நம்மளால முடிஞ்சது செய்யலாம். வெற்றி அடைஞ்சா ரொம்ப நல்ல விஷயம், வெற்றி அடையலைன்னா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கணுமே தவிர, நான் தான், என்னை விட என்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ஆமை எப்படி இருந்தது? ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தது. நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்தது. ஆனால் மெதுவாக நிறுத்தாமல்
ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அழகாக அதே பேஸில் மூவ் பண்ணி வெற்றியும் அடைஞ்சிது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இருமாப்பு வேண்டாம். நான் தான் வின் பண்ணுவேன், நான் தான் சூப்பர், நான் தான் பயங்கரமாக ஜெயிக்கிறேன், நான் தான் பயங்கரமாக இதாக இருக்கேன், நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத இருமாப்பு, தலகணம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இருக்காமல் ஹாப்பியாக இருங்க, கைண்டாக இருங்க. கதை இதோட முடியுது. நான் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.